கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் உங்களை யாவரும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்போம். தேவ ஆவியானவரை குறித்து உங்க மத்தியில நான் பேச இருக்கிறேன். என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இந்த தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். முதலாவதாக ஆவியானவரை குறித்து நம்மளோட வாழ்க்கையில் அறிய வேண்டியது மிக அவசியம். யாரு ஆவியானவரை பத்தி அறிந்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்தவர்கள், தேவனை அறிந்த பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அவர் யார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். பிரியமானவர்களே, இந்த ஆவியானவரை குறித்து நம்ம துதிக்கும் போது அதிகமாக பயன்படுத்துகிறோம். பாடல்கள்ல இருக்கிறது, துதியில நம்ம பயன்படுத்துகிறோம், பிரசங்கத்துல ஊழியக்காரர் பேசும்போது கேட்கிறோம். ஆவியானவரை குறித்து அதிகமாக தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆவியானவர் சம்பந்தப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவரை குறித்து பலவிதமான யோசனைகள் இருக்கு. சில பேர் ஆவியானவர் குறித்து குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். ஆவியானவர் இப்படி செய்வாரா, அப்படி செய்வாரா, அவர் என்னென்ன செய்வார் என்றெல்லாம் சொல்லி வெளியே மனுஷனுடைய ஒரு சில வார்த்தைகளையும் கிரியைகளையும் பார்க்கும்போது குழப்பம் அடைய கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேவ ஆவியானவரை குறித்து நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார் என்பதை, பிறகு அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நாம கவனமுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சரி, ஆவியானவரை குறித்து எப்ப போடப்பட்டிருக்குது வேதத்துல நாம பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு சிலர் நினைப்பாங்க இந்த ஆவியானவர் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டவன, இயேசு போன பிறகு இந்த ஆவியானவர் அதுக்கப்புறம் தான் வந்தார் என்று சொல்லி. பிரியமானவர்கள், ஆவியானவர் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறார் என்று சொல்லி வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நீங்க பாருங்களேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, ஆவியானவர் இந்த வானமும் பூமி உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவர் இருந்தார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே இருந்தவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். இதை விட வேற ஒரு ஆதாரம் என்ன? ஆவியானவர், the Holy Spirit is from the beginning, Father, Son and Holy Spirit. ஒரு சிலரோட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறது இல்ல. பாருங்க, சில பேர் ஃபாதர் நம்புவாங்க, சன் நம்புவாங்க, ஹோலி ஸ்பிரிட் நம்ப மாட்டாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, ஃபாதரை மட்டும் தான் நம்புவாங்க, ஜீசஸையும் ஹோலி ஸ்பிரிட் நம்ப மாட்டாங்க. சில பேர் ஜீசஸை மட்டும் தான் நம்புவாங்க, ஹோலி ஸ்பிரிட்டையும் ஃபாதரையும் நம்ப மாட்டாங்க. ஆனா நமக்கு வேதம் சொன்னது என்னவென்று சொன்னா, ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள், விசுவாசிக்க வேண்டும். அதுல சந்தேகமே வேண்டாம் நம்மளுக்கு. பெரியமானவர்களே, சிலர் நம்புகிறது இல்ல. பாருங்க, அப்படிப்பட்ட நம்பாதவர்களுக்கு ஒரு காரியம் நான் அவர்களை பார்த்தா நான் கேட்பேன். நான் என்ன கேட்பேன் என்று சொன்னா, இந்த உலகத்துல பேய் பிடிச்சவங்களை பார்த்திருக்கிறீங்களா? பொல்லாத ஆவி நுழைந்த ஒரு மனுஷனை பார்த்திருக்கிறீங்களா? அப்ப ஒரு பொல்லாத ஆவிக்கு ஒரு மனுஷனுக்குள்ளார போகக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. எப்படி அது ஒரு மனுஷனுக்குள்ளார நுழைய முடிகிறது? அந்த மனுஷன் பாவத்துல வாழும்போது, ஆண்டவர் கூட ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருக்கும்போது, தேவையில்லாத இடங்களுக்கு சொல்லும் போது, தேவையில்லாத உறவுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது பொல்லாத ஆவி அவனுக்குள்ளார வருகிறது, அவனை ஆளுகை செய்கிறது. சோ பேய் பிடித்த ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று சொல்லி நம்புறீங்களா? பார்த்திருக்கிறீங்களா கண்ணால? என்னோட வாழ்க்கையில நானே அநேகரை பார்த்திருக்கேன். பிசாசு பிடித்தவர்கள் என்ன செய்வாங்க, கத்துவாங்க, கதறுவாங்க, அப்படியே என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் போட்டு உடைப்பாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, அதுக்கு ஆதாரமாக வேதத்துல கூட நாம் பார்க்கலாம். அப்படி என்று சொல்லி சொன்னால், பரிசுத்த ஆவியானவரும் ஒரு மனுஷனுக்குள்ளார புகுந்து அல்லது நுழைந்து அவனை பரிசுத்தமான ஜீவியத்தை வாழ வைப்பது அதிக நிச்சயம். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அது உண்மை. பிசாசுக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவு இருக்குத, சக்தி இருக்குத, மனுஷனை கடுப்பதற்காக நம்ம மனுஷக்குள்ளார புருவனே.
தேவன் ஏற்படுத்தின ஒன்றுதான் பரிசுத்த ஆவியானவர். மனுஷனை பரிசுத்தமாக்கி சுத்தமாக்கி பக்தியாக்கி அவனை கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்தத்தக்க கர்த்தர் ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். பிரியமானவர்களே, மார்க் 5:2 பாருங்களேன், பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளார நுழைந்ததை நம்ம வாசிக்கலாம். மார்க் 5:2 அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். ஒரு மனுஷனுக்குள்ளார பொல்லாத ஆவி பூந்து அவனை ஆளுகை செய்து. இன்னொரு பக்கத்து பாருங்க, பரிசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷனை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55வது வசனத்தை பாருங்களேன். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. இது யாரு? ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால நிறைந்தவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். எதால நிரப்பப்படுகிறது? தேவையில்லாத ஆவியினால அல்ல, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டியது மிக அவசியம், மிக அவசியம். ஆனா பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளார எப்படி நுழையுதுன்னா, அவனுக்குள்ளார தீமை, பாவம், வறுமை இருக்கும்போது. மத்தேயு 12:43 நாம் பார்க்கிறோம், ஒரு மனுஷனுக்குள்ளார இருந்து ஒரு ஆவி புறப்பட்டு போய் இன்னும் 7 விதமான பொல்லாத ஆவியை கொண்டு வந்து அவனுக்குள்ளார புகுத்துது என்று சொல்லி. ஏன்? அந்த மனுஷனோட வாழ்க்கை வறுமையா இருக்கிறது, பொல்லாத ஆவி அவனுக்குள்ளார நுழைகிறது பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி நமக்குள்ளார நுழைந்து நம்மளை நடத்த நாம் எடுக்கொடுப்போம் என்று சொல்லி சொன்னால், ஆவியானவர் நம்மளை முற்றிலுமாக பொறுப்படுத்த நம்மை நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளார பூர, பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளார பூர, அவன் ஒன்னும் செய்ய வேண்டாம். அவன் பாவத்துல இருந்தா போதும், அவன் தேவையில்லாத இடத்துக்கு போனா போதும், பிசாசு அவனுக்குள்ளார நுழைஞ்சு ஆளுகை செய்ய முடியும். ஆனா பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளார வேண்டுமா? இந்த நீதியின் தேவன் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளார வரணுமா? அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, வேற ஒரு வழி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வேற எங்கேயோ போய் நீங்க தேட முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே. பிரியமானவர்களே, அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா நீங்க, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளார இருக்கிறாரா என்று சொல்லி நீங்கள் உங்களை சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது மிகவும் அவசியமாக இருக்கிறது, ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. We have to receive the Holy Spirit through Jesus Christ, only through Jesus Christ. அவர் எப்ப உங்களுடைய இருதயத்தில் சொந்த இரட்சகராக எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களோ, அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்குள்ளார வரக்கூடும். பிரியமானவர்கள், அது மாத்திரமல்ல, இயேசுவை அறிந்த பொழுது பிறகு கிறிஸ்துக்குள்ளார வாழுகிற அந்த வாழ்க்கையில ஞானஸ்தானம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அப்பயும் பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் இணைக்கப்படுகிறார், அவர் எல்லாத்திலையும் சம்பந்தப்பட்டு இருக்கிறார். நீங்க பாருங்க, மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லப்படுகிறது ஞானஸ்தானத்தை குறித்து. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. வசனம் தெளிவா சொல்லுகிறது, ஞானஸ்தானம் கொடுக்கும் போது கூட பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். வேறொரு நாமத்துல பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். ஏன் என்று சொல்லி சொன்னால், இந்த ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நம்மளை வழிநடத்த இயேசு எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தார், சர்வசாதாரணமா நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா? அவர் காண்பித்த அன்பு, இரக்கம், பாசம், மனதுருக்கம், ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, எப்படி வாழ போகிறோம்? நம்ம சொந்த பலத்துல, ஞானத்துல, அறிவிலியா ஒண்ணுமே முடியாது. ஆவியானவர் இருந்தாதான் இயேசுவை போல நம்ம வாழ முடியும். அந்த ஆவியானவர் மட்டும்தான் அதுக்கு உதவி செய்ய முடியும். ஏதோ இந்த உலகத்துல இருக்கிற குருவோ இல்ல ஒரு பக்தி உள்ள மனுஷனோ நம்மளுக்கு அதை கத்துக் கொடுக்க முடியாது. ஆவியானவர் தான் நமக்குள்ளார இருந்து நம்மளை நடத்தக்கூடும். ஆவியானவர் நமக்குள்ளார வந்தா என்ன நடக்கும்னா, முற்றிலுமாக நம்மளோட வாழ்க்கையை மாற்றுவாரு. எப்படி மாற்றுவார்னா, உள்ள இருந்து மாற்றுவார், வெளியே இருந்து இல்ல. வெளியே காணப்படுகிற மாற்றத்தை நம்மளே மாட்டிக்க முடியும். நம்மளுடைய சரீரத்தை, நம்மளுடைய செல்ஃப என்ன செய்வோம், நம்ம அழகா நம்மள ஆக்கிக்க முடியும். அழகான முடிய வெட்டி, நம்ம முகத்துக்கு கிரீமை பூசி, இன்னும் கொஞ்சம் இந்த முகம் வழுக்குதான்னு சொல்லி பார்த்து
எல்லா விதமான ஆராய்ச்சி பண்ணி நம்மளை நம்ம மாத்திக்க முடியும். அழகான உடுப்பு போட்டு இனி பெண்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. அவங்களுடைய அலங்காரத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் பல மணி நேரம் பல பணம் செலவு பண்ணி அவங்களுடைய அலங்காரம் அப்படி போய்கிட்டு இருக்குது. வெளியரங்கமான வெளி தோற்றத்துல காணப்படுகிற ஒரு அலங்காரம் அழகு. ஆனா அந்த பரிசுத்தாவியனோட வேலை என்ன தெரியுமா? நமக்குள்ளார உள்ள இருந்து நம்மளை ஒரு அழகுபடுத்தி நம்மளை கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்துறது அவருடைய வேலை. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த உள்ளார காணப்படுகிற அலங்காரத்தை விரும்புறீங்க? பிரியமானவர்களே, உள்ளார காணப்படுகிற அலங்காரம் உள்ள இருந்து நம்மளோட வாழ்க்கை மாற்றப்படும். சில பேர் பாத்தீங்கன்னா வெளியே அவங்க ரொம்ப ஹேண்ட்ஸமோ இல்ல அழகோ அவங்களுக்கு இருக்காது, பார்த்தா சுமாரா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க இடத்துல ஏதோ ஒன்று இருக்கும். அவங்களோட அதிகமா பேசலாம்னு உங்களுக்கு தோணும், அவங்களோட அதிகமா நேரம் செலவு பண்ண வேண்டும் என்று சொல்லி தோணும். பிரச்சனையான நேரத்தில் அப்படிப்பட்ட நபரை சந்திக்கணும், அவங்க பேசுறதை கேட்கணும், அவங்க ஆலோசனையை கேட்கணும் அப்படின்ற உள்ளத்துல இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவங்க. அவங்களுக்கு வெளியே அலங்காரமான ஒரு தோற்றம், ஒரு அழகு இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ளார ஆவியானவர் இருக்கிறபடினால நம்ம அதை உணர முடியும், அதை நம்ம பார்க்க முடியும். ஆவியானவர் நடத்துகிறார் என்று சொல்லி அதுதான் ரொம்ப விசேஷம். பெரியமானவர்களே, எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கைய ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? எதுக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொன்னா பாருங்க, சில பேர் அவங்களுடைய சரீரத்துல ஒரு பலவீனம் இருக்குது, சீக்கு இருக்கு, அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் இந்த ஆபரேஷன் தியேட்டர்னாலே ரொம்ப பயப்படுவாங்க. ஆபரேஷனா, ஐயோ கத்தி வச்சு வெட்ட போறாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு போக மாட்டாங்க. டாக்டர்னாலே பயம், ஹாஸ்பிட்டல்னாலே பயம், ஆபரேஷன் தியேட்டர்னாலே பயம். அதுக்கு பதில் என்ன தெரியுமா செய்வாங்க? பார்மசிக்கு போவாங்க. போயிட்டு ஏதாவது மருந்து இருக்கா, ஆபரேஷன் பண்ணாதபடிக்கு இப்படியே முடிச்சிருக்கும். இல்ல நாட்டு வைத்தியம் ஏதாவது இருக்குதா பார்த்து இப்படியே முடிச்சிருக்கும். அப்படிதான் அப்படியே முடிச்சுலான்னு பார்ப்பாங்க. அது அப்படியே இழுத்தடிச்சு போயிட்டே இருக்கும். கடைசியா ஒரு நாள் ஆபரேஷனுக்கு தான் வந்தாகும். அதை போல பிரியமானவர்களே, நம்ம இந்த பார்மசிக்கு கிளினிக்கு போயிட்டு அப்படி இல்லை, ஆல்ரெடி நம்மளோட சரீரத்தை கொடுக்கணும், நம்மளோட வாழ்க்கை கொடுக்கணும். லார்ட், நீங்க எனக்குள்ளார ஆவியானவரே எனக்குள்ளார என்ன ஆபரேஷன் பண்ணுங்க. ஆபரேஷன் பண்ணுங்கன்னா எதை சொல்றேன்? ஆவிக்குரிய வாழ்க்கை எக்ஸமைன் பண்ணி நமக்குள்ளார மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றி, உருவாக்கப்பட வேண்டிய காரியத்தை உருவாக்கி, நமக்குள்ளார வர வேண்டிய குணங்களை வர வச்சு, தேவனுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிற சிந்தையை நமக்கு கொடுத்து நம்மளை நிறுத்துவாரு. அப்படிதான் நம்மள ஆவியானவர் மாற்றுவாரு. அது ரொம்ப முக்கியம். பெரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆபரேஷன் பண்ண ஆவியானவர் நம்மள ஆபரேஷன் பண்ண கொடுக்க மாட்டோம். இந்த உள்ளத்தை ஒரு சில காரியத்தை வைத்திருக்கிறோம். ஆவியானவர் எப்ப வரணும்னா இப்பதான் வரணும். ஞாயிற்றுக்கிழமை வரணும், நான் ஆராதிக்கும் போது வரணும், நான் ஜெபிக்கும் போது வரணும். மத்த நேரம் நான் சண்டை போடும் போது, நான் ஒரு பிரச்சனை இல்லை சொந்த முடிவு எடுக்கும் போது, இல்ல நான் ஒரு சந்தோஷத்துல இந்த உலக இன்பத்துல போயிட்டு இருக்கும் போது ஆவியானவர் வர வேணாம். சில ரூல்ஸ போட்டு ஆவியானவரை வச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனா பிரியமானவர்கள் அப்படி இல்லை. Let the Holy Spirit rule yourself. என்ன நடக்கணும்? அவர் முற்றிலுமா பொறுப்பெடுத்து நடத்துவார் சிறந்த வழியில். பழைய ஏற்பாடுல ஆவியானவரை குறித்து எப்படி சொல்லப்படுகிறது சொன்னா தேவ ஆவி என்று சொல்லப்படுகிறது. இந்த பழைய ஏற்பாடுல இருக்கிற பைபிள் ஹீரோ, அதாவது பிதாக்கள், முற்பிதாக்களை பார்க்கும்போது ஆவியானவர் எப்படி இடைப்பட்டார் என்றால், அவர்களை ஒரு சில முக்கியமான காரியத்திற்கு சந்தித்து விட்டு போவார், சந்தித்து போய்விடுவார். டெம்பரரியா, பெர்மனண்டா இல்ல, வருவார் போவார். ஒரு சில பர்பஸுக்கு வேலையை முடிச்சு விட்டு போயிடுவார். பழைய ஏற்பாடுல பாருங்க, நம்ம பார்த்த போத கிரியேஷன்ல ஆவியானவர் இருக்கிறத பார்த்தோம். அதுக்கு பிற்பாடு நம்ம தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், ஆவியானவர் பல விதத்துல செயல்பட்டு இருக்கிறார். செம்சன் மீது ஆவியானவர் இறங்குறத நாம் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், தேவாவி செம்சன் மீது வரும் பொழுது அவன் வருங்கையில சிங்கத்தை பிடித்து கொன்று போட்டான். பயங்கரமான ஒரு வல்லமை. ஆவியானவர் செம்சன் மீது இறங்கும் போது பெரிய பெரிய கேட் எடுத்து வீசுறான். 300 நரிகளை பிடிச்சி வாழை கட்டி நெருப்பு பந்தல சொருவி வீசுகிறான். பார்க்கிறோம்.
1000 பேர்த்த எப்படி கொன்னான்? ஒரு கழுதையோட ஜாவ் போன எடுத்து அடித்து கொன்னான். இப்படி வல்லமை அவன் மீது இறங்குது. பிறகு பார்க்கிறோம் ஆவியானவர் எப்படி செயல்பட்டார் என்று சொல்லி சொன்னால், தீர்க்கதரிசிகள் மீது வந்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசினார். எல்லாம் ஆவியானவருடைய செயலை நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாடுல இன்னும் விசேஷமான காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் செய்கிறார்கள் ஆவியானவர் வந்த பிற்பாடு. பிகாஸ் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல டெம்பரரியா இருந்தாரு, நியூ டெஸ்டமென்ட்ல பெர்மனண்டா தேவனுடைய பிள்ளைகளோடு ஆவியானவர் எப்பொழுதும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பெரியமானவர்களே, அப்ப ஆவியானவர் புதிய ஏற்பாடுல வந்து தேவனுடைய பிள்ளைகள் மீது இருக்கும்போது நாம் பார்க்கிறோம் இன்னும் விசேஷமான காரியத்தை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இன்னும் விசேஷமான காரியத்தை செய்கிறத நாம் பார்க்கிறோம். யோவான் 14:26 நீங்க பாத்தீங்கன்னா, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இந்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? எல்லாவற்றையும் போதித்து இயேசு சொன்ன காரியத்தை நினைவு கூட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றையும் போதித்து அவர் கூடவே இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார், எல்லா காரியத்தையும் போதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் தான் வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறாரு, உங்களுடைய சரீரமே தேவ ஆவியானவர் தங்கி இருக்கிறதான ஆலயம் என்று. அது புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்ட ஒரு வசனம். நம்ம எல்லாரும் ரொம்ப பிளஸட்டானவங்க, மறந்துடக்கூடாது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாடுல அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை, ஆனா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கொடுத்திருக்கு. We can feel the Holy Spirit, we can pray with the Holy Spirit, we can praise with the Holy Spirit, we can preach with the Holy Spirit. அப்படிப்பட்ட வல்லமை. இன்னும் விசேஷமானது என்னது? ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல பவுல் பேசுகிறாரு, ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதம் செய்யும் சக்தி, தீர்க்க தரிசன உரத்தல், ஆவியை பகுத்தறிதல், பல பாஷை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவது, இப்படிப்பட்ட வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியிலே வெளிப்பாடுகள் கொடுக்கப்படுகிறது நமக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆவிக்குரிய கனிகள் உண்டு. பிரியமானவர்களே, கலாத்தியர் 5வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. பவுல் அவ்வளவு ரகசியத்தை வெளிப்படுத்தி வேதத்துல சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. ஆவி சம்பந்தப்பட்ட, பரிசுத்த ஆவி சம்பந்தப்பட்ட காரியத்தை நமக்கு போதித்திருக்கிறார். அதுல அதிகமாக புதிய ஏற்பாடு காலத்துல ஆவியானவர், இயேசுவுக்கு பிற்பாடு ஆவியானவருடைய கிரியை என்னவா இருக்குதுன்னு சொன்னா, நமக்குள்ளார வந்து நம்மளை அதிகமா போக்கஸ் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை மாற்றுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, ஆவியானவருடைய எல்லா கிரியை கிஃப்ட் நான் பார்க்கிறோம். கிஃப்ட் இருக்குது, ஆவியானவருடைய வெளிப்பாடு இருக்குது, ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படுத்த வேண்டியது இருக்குது. இது மூன்றிலையும் அதிக முக்கியம் எதுனா ஆவிக்குரிய கனிகள். ஆவிக்குரிய கனிகள் தேவனை அறிந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில இருக்குதான்றதுதான் ரொம்ப முக்கியம். வரங்கள் இருப்பது அது அவசியம், ஜனங்கள் ரட்சிக்கப்பட. ஆமா, ஆனா அதிக முக்கியம் எதுனா ஆவிக்குரிய கனி முக்கியம். நாம் பார்க்கிறோம், கனி கொடுக்கிறது ரொம்ப முக்கியம் தேவனுடைய பார்வையில் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப என்று சொல்லி சொன்னா ஆவியானவர் ரொம்ப முக்கியம். இயேசுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க பிரியமானவர்களே, ஏன் ரொம்ப போகிறோம், இயேசுவை பார்க்கணும். இன்னைக்கு உலகமே இயேசுவை ஆராதிக்குது, இயேசுவை தான் சார்ந்து இருக்கிறோம். இயேசுதான் பாவ மன்னிப்பு கொடுத்தார். தேவன், அவர் தேவன். ஆனா இந்த உலகத்துல அவர் பிறக்கும் போது எப்படி பிறந்தார்? இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே அவர் எப்படி பிறந்தார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மரியாளோட வயிற்றுல அவர் கற்பம் தரித்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பண்ணும் போது பரிசுத்த ஆவியானவர் புறாரூபத்துல அவர் மீது வந்து அமர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இயேசுவுக்கு சோதனை படுகிற அந்த காலம் வரும் பொழுது சோதிக்கப்படத்தக்க ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, இயேசு ஊழியம் செய்யும் போது கூட ஆவியானவர் இயேசு மீது இருக்கிறார். பாருங்க, லூக்கா 4:18 இயேசு ஆலயத்துக்கு சென்று அங்க ஐசியா நிருபத்தை எடுத்து அவர் வாசிக்கிறார். தேவ ஆவியானவர் என் மீது இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லும்படிக்கு என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப ஆவியானவர் இயேசு மீது இருக்கிறார்.
இயேசு மரணத்தை சந்திக்கிற அந்த காலகட்டத்திலும் பலத்தை கொடுத்து ஆவியானவர் கூட இருக்கிறார். பொறுமையை கொடுத்து, லாங் சஃபரிங்க கொடுத்து, பேஷனை கொடுத்து, நிதானத்தை கொடுத்து வைத்திருக்கிறார், தைரியத்தை கொடுத்து. இது ஆவியானவர் கூட இருந்தபடினால பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில அடித்து அவரை கல்லறையில வைத்து விட்டார்கள். 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். எப்படி? ஆவியானவருடைய வல்லமை இருந்தபடினாலே. சகலத்தின் ஆவியானவர் இயேசுடைய வாழ்க்கையில் இருந்து செய்தார் என்று சொல்லி சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஈடுபட்டு நம்மளை நடத்த வேண்டியது எவ்வளவு அவசியம். We must have the Holy Spirit in our life to guide us. இயேசு சொன்னார், நான் போனோன்னு உங்களுக்கு ஒரு ஆவியானவர் அனுப்பப்படுவார், அவர் உங்களை நடத்துவார் என்று சொல்லி சீசர்கிட்ட சொன்னார். அந்த ஆவியானவர் வந்த பொழுது எல்லாம் மாறணும். சீசர்களோட வாழ்க்கையில பயந்து கொண்டு அறையை பூட்டி கொண்டு இருந்தவர்கள் எப்படி வந்தாங்க? சத்தாதான் பரவாயில்லடா, யாரு என்ன எங்களை சொல்றது, இயேசுக்காக நாங்க வாழ்றோம். இந்த ஆவியானவருடைய வல்லமையில நிரப்பப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணாங்க. 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆவியானவரால் நிரப்பப்பட்டு சீசர்கள் பெறப்பட்டு போகும் பொழுது, பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஆவியானவரை நோக்கி நம்ம பார்க்கணும். அவர் அதிகமாக கனம் பண்ணணும். We should respect, love the Holy Spirit more. அவரை சார்ந்திருக்கணும். அவரோட சமூகத்துல நம்மளை அர்ப்பணிக்கணும். அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். காது உள்ளவன் கேட்கப்படுவான், கேட்க கடவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த ஆவியானவர் அசட்டை பண்ணி விடாதுங்க உங்களோட வாழ்க்கையில. ஆவியானவர் நம்மளோடு அதிகமாக நெருக்கமாக இருக்கிற ஒருவர். யாரோடு கூட ஆவியானவர் பக்கத்திலே இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுடைய நாமத்தை அறிந்தவர்கள், வசனத்தை அதிகமாக கேட்கிறவர்கள், அதிகமாக ஜெபிக்கிறவர்கள், உங்க அருகில் தான், உங்க பக்கத்துல தான் ஆவியானவர் இருந்து உங்களோட வாழ்க்கையை கவனித்து பார்க்கிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட சிந்தை, எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு அதிகமாக கவனித்துக் கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. வைத்துக் கொள்ளுங்களேன், உங்களை மாதிரியே இன்னொரு நபர் இருக்கிறார், ட்வின்ஸ்னு வச்சுக்கோமே. ஆனா உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அந்த ட்வின், உங்களோட ட்வின் என்ன செய்ய முடியும்னா, உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சா சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க, எது உங்களுக்கு தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி தெரியும். நீங்க இந்த பாதையில் போனா என்ன நடக்கும் தெரியும். உங்களுக்கு ஆபத்து வர்றதுக்கு முன்ன அவரால் சொல்ல முடியும். உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் சொல்ல முடியும். எங்க ஆபத்து வருது, எப்ப வாழ்க்கையில என்ன வரும் எல்லாம் சொல்ல முடியும்னா, அப்படிப்பட்ட நபர் உங்களோட வாழ்க்கையில இருப்பாரு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லணும்னு சொன்னாக்கா, பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, ஓகே, நீங்க எல்லாத்தையும் பிரசங்கம் ரெடி பண்ணும் போது கூட 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து தியானிச்சு வந்து பேசணும். இந்த ஹோலி ஸ்பிரிட் இருக்கும்போது பக்கத்துல இருக்கிறார். சோ நீங்க தியானிக்க கூட வேண்டியதில்லை. ஆவியானவர் பக்கத்துல இருந்து ஒவ்வொன்றும் சொல்லுகிறத நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் தானே, வேண்டும்னு. சரி, படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, பரீட்சை எழுத போறாங்க. பரீட்சை எழுதும் போது பக்கத்துல நீங்க உங்களோட ட்வீன் அந்த நபர் இருக்கிறார் இருந்து அந்த பரீட்சையில நீ என்ன ஆன்சர் எழுதணும்னு கூட உங்களுக்கு சொல்லுகிறாங்க. அப்ப அதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? அதே மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் எடுத்து வைக்கிற ஸ்டெப் சரியா இல்லையா, நீ இப்படி போனா அது உனக்கு பெஸ்டா இருக்கும்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு ஆள் எதிர்பார்க்கிறோமா? அப்படி ஒரு விசேஷமான காரியம் போல பெரியமானவர்களே, அது நிச்சயம் உண்டு. அது வேற யாரும் அல்ல, உங்களோட ட்வின்ஸ் சொல்றீங்களே, அப்படிப்பட்ட நபர் உண்டு, வாழ்க்கையில உண்டு, இந்த உலகத்துல உண்டு. ஆவியானவர் எப்பொழுதும் உங்களோடு இருந்து சகலத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தக்க அனுப்பப்பட்டவர், தேற்றவாளர், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, உதாரணத்துக்கு லூக்கா 12வது அதிகாரம் 12வது வசனத்துல சீஷர்களுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். அதாவது இந்த சீஷர்கள் அதிகாரிகளுக்கு முன்பதாக, ஆலய தலைவர்களுக்கு முன்பதாக நிற்கும் போது என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி கவலைப்படாதீங்க, அந்நேரத்துல ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எவ்வளவு கேட்க எவ்வளவு விசேஷமா இருக்கு. தனியே ஆள் இல்ல, பெரியமானவர்களே, தனியே ஆள் இல்ல.
சபை திறக்கப்பட்ட அந்த காலத்துல சபைக்கு போய் தேவனை துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டு இருந்தோம். இப்ப நம்ம தனியா இருக்கிறோம். சில பேர் இன்னும் ஒரு சில பேரு நீங்க தனிமையா இருக்கிறீங்க சில வீட்டுகள்ல. அப்படி என்றால் யாரு பலப்படுத்துகிறா? யாரு உங்களுக்கு போதிக்கிறா? நீ இது செய்ய அது செய்ய யார் உங்களுக்கு நடத்த முடியும்? பரிசுத்த ஆவியானவர் நடத்தக்கூடும். பிரியமானவர்கள், ஒரு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை ஆவியானவர் பெற்றிருக்கிறாரு. ஆகினால அவரை நம்ம எப்படி பார்க்க வேண்டும், அவர் எப்படி நம்மளோட வாழ்க்கையில நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். அல்லேலூயா, ரொம்ப அவசியம். இந்த ஆவியானவர் யாரோ ஒன்று இல்லை, அவர் ரொம்ப கனத்துக்குரியவர். ஒரு நபர் he got emotions. நம்ம எப்படி சந்தோஷத்தை உணர முடியும், நம்ம எப்படி வேதனையை உணர முடியும், நம்ம எப்படி ஒரு மகிழ்ச்சி உணர முடியும், ஒரு துக்கத்தை நம்ம உணர முடியும். அதை போல ஆவியானவருக்கும் இந்த உணர்ச்சிகள் உண்டு. அவர் நம்மோடு கூட இருக்கும்படிக்கு அனுப்பப்பட்டார். எப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டங்க, ஞானஸ்நானம் எடுத்தங்க, இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டாரு, அப்பொழுதே இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கு, உங்களை வழி நடத்த. இந்த உலகத்துல நீங்க வாழுகிற வாழ்க்கைய நீங்க ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு உங்களோட வாழ்க்கையில. உங்களை இயேசுடைய வருகையில உங்களை குற்றமற்றவர்களாக கொண்டு போய் நிறுத்தணும். அதுதான் அவருடைய வேலை. அதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். பெருமானவர்களே, விரும்புறோம் ஆவியானவர் என்னோட வாழ்க்கையில வாங்க வாங்க வாங்கன்னு. வந்துட்டாரு. ஆனா அவரை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? வேதவசனம் சொல்லுகிறது, நம்ம ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடிய ஒரு சில காரியங்கள் உண்டு. ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடிய காரியம் என்னவென்று சொல்லி அறிந்து எச்சரிக்கையா இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வது நம்மளுக்கு மிக அவசியம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அதை புரிந்து கொள்ளணும். தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியம் என்ன, ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடிய காரியம் என்ன, வேதத்துல நம்ம பார்ப்போமா? அவர் நமக்குள்ளார இருந்து நடத்தும் போது அது உண்மையான ஒரு சந்தோஷத்தை நமக்குள்ளார கொடுக்கும். இன்னைக்கு ஆவிக்குரிய எல்லா அடையாளங்களும் நம்ம காண்பிக்க விரும்புகிறோம். ஆராதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும், அந்த அனுபவத்தை பெற விரும்புறோம். நல்லா ஆராதிக்கிறோம், அப்புறம் நாட்கள்லாம் தள்ளி விடுறது, அந்நிய பாஷையில பேசுறது, கத்துறது, கதறது, இப்படி எல்லா காரியத்தையும் இன்னைக்கு செய்யறாங்க. சபைகள்ல நடக்குது, இப்படிதான் நடக்குது, பாக்குறோம். இன்னும் ஒரு சில இடங்கள்ல சிரிக்கிற ஆவி அப்படி இப்படின்னு சொல்லி ஆவியானவரை வெளிப்படுத்துறாங்க. இதெல்லாம் செய்யறது முக்கியம் இல்ல, அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாள் வாழக்கூடிய வாழ்க்கை ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்குது. பிரியமானவர்களே, தேவன் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் சந்தோஷப்படுகிறது இல்ல. அவரை துக்கப்படுத்தாமல் நீங்க இருந்தீங்கன்னா அதுதான் அவருக்கு சந்தோஷம். அநேகர் ஆவியானவரை வச்சுக்கிட்டு அவரை துக்கப்படுத்துறாங்க, அவரை வேதனைப்படுத்துறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தேவனை துக்கப்படுத்தக்கூடிய ஒரு சில காரியம் என்னவென்று சொல்லி நாம் பார்க்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம் நான் வாசிக்கிறேன். அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எதனால அவரை துக்கப்படுத்துறோமா? ஒரு சில வசனம் இங்க சொல்லப்படுகிறது, கவனமா கேளுங்க. இதுதான் தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியம். இப்படிப்பட்ட காரியத்தை நான் இப்ப வாசிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில அந்த குற்றம், அந்த குறை இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அதை தெளிவுபடுத்திக் கொள்வோம், அதை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. 31வது வசனம் ரொம்ப முக்கியம். எபேசியர் 4:31 அதுல சொல்லப்படுகிறது பாருங்க. சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும். கசப்பு, பிரியமானவர்களே, இந்த கசப்பை இயேசுகிட்டே நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு பிறகு சீஷர்களும் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட உடனே அவர்களிடத்தில் இந்த கசப்பை நம்ம பார்க்க முடியாது. அவர்களுக்கு விரோதமாக எவ்வளவு காரியங்களை செய்தார்கள். வேதபாரர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், யூதர்கள் எவ்வளவு எதிர்த்து வந்தாங்க, போர் சேவகர்கள் எல்லாம். ஆனா அவங்க மனசுல கசப்பு யார் மீதும் இல்லை. ஏன்னா ஆவியானவர் கசப்பை விரும்புகிறது இல்லை. இந்த கசப்புன்னு சொல்லி சொன்னா என்னன்னா, மனசுல அப்படியே வச்சிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு விரோதமான காரியத்தை, ஒரு
ஒருத்தவங்க ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா, உங்களுக்கு தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா, அது மனசுல அப்படியே வச்சு அவங்களை குறித்து வேற மாதிரி யோசிக்கிறது, அவங்களுக்கு ஏதாவது நடந்துடணும், அது ரொம்ப மனசுல வச்சிருக்கிறது. 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் அதை மறக்கிறதே இல்லை. 10 வருஷத்துக்கு முன்ன நடந்த ஒரு வேதனையான காரியத்தை அவங்க திரும்பி ஞாபகப்படுத்திக்கிறாங்க. எப்படின்னா, அந்த ஒரு நபருடைய பேரை கேட்கும் போது, படங்களை எங்கேயாவது பார்க்கும் போது, இல்ல அந்த நபரை நேரடியா எங்கேயாவது சந்திக்கும் போது, அந்த நபருக்கு பிடித்தவர்கள் யாரையாவது சந்திக்கும் போது, இவங்க 10 வருஷத்துக்கு முன்ன என்ன காயப்பட்டாங்க, துக்கப்பட்டாங்க, அந்த துக்கத்தை இவங்களே வர வச்சுக்கிறாங்க உள்ளத்துல. அப்ப அவங்களுக்கு அது பிடிக்காது, மனசுல கசப்பு ஒண்ணு இருக்குது, இன்னும் மறக்கல, இன்னும் மன்னிக்கல, இன்னும் அந்த கோபம் இருக்குது. அந்த கசப்பு என்ன செய்யணும், 10 வருஷம் கழிச்சு கூட அவங்களை பார்க்கும் போது ஏதாவது அவங்கள பண்ணிடணும், ஏதாவது அவங்கள பேசிடணும், அவமானப்படுத்திடணும், இல்ல அடிச்சிடணும், இல்ல ஏதாவது நடந்துடணும் அப்படின்ட்டு உள்ளம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள், அதுதான் தப்பு. தேவ பிள்ளைகளே, நீங்க தேவனை துதிக்கிற, ஊழியம் செய்யற, கர்த்தர் சார்ந்து இருக்கிற ஒரு பிள்ளையா இருப்பீங்கன்னு சொன்னா, கசப்பு உங்க இருதயத்தில் இல்லாதபடி பார்த்துக்குங்க. கசப்பு வருஷங்கள் ஆனாலும் அதை மறக்கிறது இல்லை. இது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா உங்களுக்குள்ளார இருந்து உங்களுக்கே ஒரு தீங்கு வர வச்சிடும். மன்னிக்காத ஒரு மனுஷன் எதுக்கு சமமா இருக்கிற அப்படின்னு சொன்னா, ஒரு விஷத்தை வாங்கி அவன் குடிச்சுட்டு மத்தவங்க சாகணும்னு சொல்லி எதிர்பார்க்கறதுக்கு சமமா இருக்குமா? எத்தனை பேர் வாழ்க்கையில கசப்பு வைத்திருக்கிறீங்க? எடுத்து போட்டுருங்க. கசப்பு வேணாம், பிறர் குறித்த ஒரு எரிச்சல் வேணாம். அது உங்களுடைய ஹெல்த்திய பாதிச்சிடும், ஹெல்த்தை பாதிச்சிடும். நீங்க ஹெல்த்தியா இருக்க முடியாது, நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியாது. அதனாலதான் இயேசு எப்படிப்பட்டவரா இருந்தாரா, ரொம்ப பீஸ் உள்ளவரா இருந்தாரு. எப்படின்னா எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டாரு. கசப்பும் இல்ல, வெறுப்பும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. தாவீது கெஞ்சனா பாருங்க, சங்கீதம் 51 ஆண்டவர் இடத்துல, தேவனே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு. பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதிரோ, நிலவரமான ஆவி என் உள்ளத்துல புதுப்பியும், சுத்தமான ஆவி. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். எப்படி? புதிதான இருதயம் வரணும். கசப்பை தூக்கி வீசுங்க, சுத்தமான ஒரு இருதயத்தை கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்துங்க. நீங்க மன்னிக்க 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 உங்களுடைய குணம் மாற்றப்படும். இயேசுக்கு அது பிடிக்கும், ஆவியானவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் கசப்பை வச்சுக்கிட்டு தேவனை ஆராதிக்கிறாங்க, கசப்பை வச்சுக்கிட்டு தேவனோட சமூகத்துல ஜெபிக்கிறாங்க, கசப்பை வச்சுக்கிட்டு வேதத்தை வாசிக்கிறாங்க, கசப்பை வச்சுக்கிட்டு கர்த்தரை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. முடியாது, முடியாது. ஆண்டு சொல்லுகிற அவனோட காணிக்கைய கூட நீ கொடுப்பதற்கு முன்பதாக சகோதரனோட போய் ஒப்புரவாய் விட்டு நீ வா, அப்ப காணிக்க சொல்லுது. இல்லைன்னா அது ஏற்றதா இருக்காது. தேவன் நம்மள அன்பான பிள்ளைகளாக பார்க்க விரும்புகிறார். இருதயம் தூய்மை உள்ள பிள்ளைகளாக தேவன் பார்க்க விரும்புகிறார். இரண்டாவதுனா கோபமும் கசப்பும் கோபமும். இந்த கோபம் என்ன பண்ணுது? கோபத்தை குறித்து ஆண்டு சொல்லி இருக்கிறார். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக உங்களுடைய கோபம் தனியே கடவுது. அதுக்கு நீண்ட காலம் கொடுக்காதுங்க. கோபப்பட்டீங்களா, ஒரு காரியத்தை நிமித்தம் கோபப்பட்டீங்க, கோபம் வரவே வேணாம்னு சொன்னா முடியாது. நம்ம மனுஷர்கள் சந்தோஷப்படுவோம், அழுகவும், கோபம் இதெல்லாம் ஒரு ஃபீலிங். பட் அந்த கோபத்தை ஒரு கண்ட்ரோல்ல வைங்க. கோபப்பட்டீங்கன்னா கொஞ்ச நேரம், அந்த கோபப்படுற நேரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க கத்துக்கணும். கோபப்படுற நேரத்துல என்ன பேசுறோம், என்ன முடிவு எடுக்கிறோம், கோபம் ரொம்ப ஆபத்து. கோபம் அந்த கோபத்துல நம்ம செய்கிற எதுவுமே சரியா இருக்காது. கோபத்துல பேசுறது சரியா இருக்காது, கோபத்துல பண்ற ஆக்ஷன் சரியா இருக்காது. வாழ்க்கையில தீங்கு கொண்டு வந்துடும், பிரியமானவர்களை தீங்கு கொண்டு வந்துடும். கோபப்பட்டு சின்னத்துல பேசுற வார்த்தைகள், எடுக்கிற முடிவுகள், கோபத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வந்துச்சு வச்சுக்கோங்களேன், கோபத்துல நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன், நீ என்ன டைவர்ஸ் பண்ணு அப்படின்ட்டு உடனே போய் கோபத்துல ஒரு சைன் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு பிறகு யோசிப்பாங்க உட்காந்து, ஐயோ அவசரப்பட்டு சைன் பண்ணிட்டேன, நீ ஒன்னும் பண்ண முடியாது.
ஒரு நாள் கோபம் வந்து அநேக காரியத்தை செஞ்சிருவாங்க அந்த ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல. பிறகு லைஃப் ஃபுல்லா வருத்தப்பட்டவர்கள் உண்டு. வருத்தப்பட்டவர்கள் உண்டு. கோபம் வந்து திடீர்னு ஒரு வேலை, நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, கோபம் வந்துடும். எனக்கு இந்த வேலையை வேணாம், பாஸ் வேணாம், இந்த வேலையை வேணாம், இந்த 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 உறவே வேணாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு வருத்தப்படுவாங்க. ஏன்? கோபத்துல செஞ்ச காரியம். அதனால கோபத்துல முடிவு எடுக்காதுங்க. கோபத்துல பிள்ளைகளையும் அடிக்காதுங்க. சில பேர் பாருங்க, கோபம் வந்தா எப்படி அடிக்கிறது, கோபம் வந்தா எப்படி அடிக்கிறது, கோபத்துல அடிப்பாங்க. பிள்ளைகளை அடிக்கிறதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குது. கோபம் வரும்போது கண்ட மாதிரி இருக்கிற பொருள் எடுத்து அடிக்கிறது இல்லை. சில ஃபாதர்ஸ் அப்படிதான் கடுமையான வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. கோபம் வந்துச்சுன்னா இருக்கிறதெல்லாம் போட்டு அடிக்கிறது. பொழுட்டு, இரும்பு, கட்டை, நாக்காளி, மேசை, என்னத்துக்கு ஆகுறது? இதெல்லாம் ஆவையானவர் துக்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். பெரியமானவர்களே, உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை தேவன் பார்க்கிறாரு. ஆவையானவர் துக்கப்படுத்தாதபடிக்கு நம்ம வாழ வேண்டியது ரொம்ப அவசியம். பிறகு என்ன பார்க்கிறோம்? மூர்க்கமும். மூர்க்கம் சொன்னா அன்கண்ட்ரோல். எங்க கோபம் வந்துச்சுன்னா எல்லாம் ஓடிடுவாங்க, அவங்க பக்கத்தில் இருக்கவே மாட்டாங்க. அவங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாரை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. நான் பேசும்போது ஆண்டவரை அறிஞ்ச ஜனம் பார்க்குதோ, ஆண்டவரை அறியாத ஜனம் பார்க்குதோ எனக்கு கவலை இல்லை. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க, நினைச்சதெல்லாம் செய்வாங்க. அன்கண்ட்ரோல். எங்கு சில பேர் என்ன செய்யறாங்க, போய் உடனே விஷத்தை குடிச்சிருவாங்க கோபத்துல. பாத்தீங்களா, சில பேர் கோபத்துல விஷத்தை குடிச்சிருவது. குடிச்சிட்ட பிறகு அந்த கோபத்துல ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு வருத்தப்படுவாங்க. ஐயோ, கோபத்துல நான் இப்படி பண்ணிட்டேனே. நீ கோபத்துல பண்ண போச்சு, அதோட போச்சு, லைஃப் போச்சு. ஆண்டவரே கிருபை கொடுத்தாதான் அடுத்தது உன்னை காப்பாற்ற முடியும். கோபத்துல பண்ணிட்டு பிறகு யோசிப்பாங்க. கோபத்துல சண்டை போட்டுட்டு பிறகு யோசிப்பாங்க. கோபத்துல முடிவு எடுத்துட்டு பிறகு யோசிப்பாங்க. பிரியமானவர்களே, ஆவியானவர் இதை எதுக்கு சொல்றாருன்னா, முதலாவதாக அவரை ஏன் துக்கப்படுத்துதுன்னா, அவரை துக்கப்படுத்துவதற்கு முன்பதாக இது உங்களை நொறுக்கி போடுது. எவ்வளவு அன்பான ஆவியானவர், எவ்வளவு அன்பானவர் சொன்னீங்க பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த சொன்னப்பட்ட காரியங்கள் எல்லாம் முதலாவதாக அவரை போய் துக்கப்படுத்தல, உங்களுக்கே அது கேடுகளை வர வைக்கிறது. உங்களுக்கே அது முதலாவதாக எவ்வளவு தீங்க வர வைக்குது. அதனாலதான் அவரு கவலைப்படுறாரு, நீ அதை செய்யாத, உனக்கும் தீங்கு, என்னையும் நீ துக்கப்படுத்துறப்பா. எவ்வளவு அன்பான வார்த்தை பாருங்க. அவரையும் நம்ம துக்கப்படுத்துறோம், துக்கப்படுத்த கூடாது. பிரியமானவர்களே, நீங்க பாருங்க, எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்களேன். அங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாய் இருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். சில பேர் இன்னைக்கு கோபம் வந்துட்ட உடனே கெட்ட வார்த்தை வருது, கெட்ட வார்த்தை வருது, கெட்ட வார்த்தை பேசுறாங்க. கெட்ட வார்த்தை பேசுற கிறிஸ்தவர்கள் உண்டு. தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு வாலிபர்களுக்கு நான் அதிகமா சொல்ல விருப்பப்படுகிறேன். வாலிபர்கள், நீங்க நினைக்காதீங்க இது எங்களோட வாலிப வயசு, நாங்க எங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கை நாங்க வாழ்ந்துக்கிறோம், அப்புறம் வேணா கொஞ்சம் பக்தியா வாழ முயற்சி பண்றோம். இப்ப யாருக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. கடைசி காலகட்டத்துல இருக்கிறோம். நீ இப்பவே ஆயத்தமா இருக்க வேண்டியதுதான் ரொம்ப அவசியம். நீண்ட காலம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சுக்கிட்டு வாழக்கூடாது, வாழ வேண்டாம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, சோசியல் மீடியான்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. எல்லார் கையிலும் போன் இருக்குது. எல்லாமே எதுல வேணாலும் போடலாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், சேட்டரு, ட்விட்டரு, அது இதுன்னு எவ்வளவு காரியங்கள் இருக்குது. ஆனா உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க காரியம் நடக்குதா, இல்ல உங்களுக்கு மேலும் மேலுமாக உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை இறக்கக்கூடிய காரியத்தை நீங்க செய்து கொண்டிருக்கீங்களா? சோசியல் மீடியா இன்னைக்கு பார்க்கிற பிள்ளைகள் இந்த ஃபேஸ்புக்ல சேட் பண்றாங்க, இல்ல காமெண்ட் பண்றாங்க, இல்ல போஸ்ட் பண்றாங்க, அவங்களோட படங்கள்ல போடுறாங்க, இல்ல ஏதோ வார்த்தைகளை போடுறாங்க, இல்ல ஏதோ ஒரு காரியத்தை செய்யறாங்க. என்ன வார்த்தை நீங்க யூஸ் பண்றீங்க?
சில நேரத்துல உலகத்தான் யூஸ் பண்ற வார்த்தை, கெட்ட வார்த்தை, தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணி போடுறாங்க. நீங்க யோசிக்க மாட்டீங்களா? சபை ஜனங்க இருக்கிறாங்க, ஆண்டவர் அறியாத உங்க சொந்தக்காரவங்க உங்களோட Facebookல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க, உங்களோட வார்த்தைகளை பாக்குறாங்கன்னு சொல்லி யோசிக்கிறது இல்லையா? அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. சாட்சியை பத்தி எனக்கு என்ன, என் வாழ்க்கை உண்டு, என் கை, என் போனு, என் ஃபீலிங்களா, என்ன யார என்ன கேட்க முடியும்? என் இஷ்டம், என் வாழ்க்கை. சம்பர் பண்ண வேணாம் சொல்லுங்க, சம்பர் பண்ண வேணாம்னு சொன்ன நீ ஆபத்து வந்த பொழுது அப்படிதான் சொல்லணும். சம்பர் பண்ணாதீங்க சொல்லுவீங்களா? உதவி தானே கேட்பீங்க, ஆவியானவர் தானே உதவி கேட்பீங்க, ஆண்டவர் தானே சார்ந்திருப்பீங்க. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறாரு, துக்கப்படுத்தாதீர்கள். கெட்ட வார்த்தை Facebookல போஸ்ட் பண்றாங்க. பிரியமானவர்களே, குடும்பத்தை இன்னைக்கு கெடுக்க வேண்டாம், தாய் தகப்பன் பேரை கெடுக்க வேண்டாம், சபை பேரை கெடுக்க வேண்டாம். அது ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்குது. சில பிள்ளைகள் ஷர்ட் போடுறாங்க, சட்டை. அந்த சட்டையை வாங்கி போடும்போதே அதுல ஒரு சில வார்த்தைகள் இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். எல்லா சட்டைகளும் நீங்க வாங்கி போட முடியாது. சில சட்டையில போடப்பட்டிருக்கிற வார்த்தைகள் சரியில்லை. சில சட்டைகள் கிறிஸ்து பிள்ளைகள் போடுகிற சட்டை இல்லை. சில வார்த்தை நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இல்ல, கெட்ட வார்த்தைகள். ஏன்னா அவன் கூட்டாளி பேசணும், அவன் கூட்டாளி பேசுறான், அந்த நபர் பேசுறான், அந்த நபர் பேசுறாங்க. அதை ஏன் நீ பேசுற? நீ யார் என்பதை அறிந்து கொள்ளணும். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கணும்னு சொல்லி உனக்கு தெரியணும். இல்லைன்னா ஆவியானவர் நீ துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிற, அதுதான் உண்மையான காரியம். ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாது. பிரியமானவர்கள், இன்னொன்று என்னன்னா, கெட்ட வார்த்தை என்று சொல்லி சொல்லும் போது சபிக்க கூடிய வார்த்தைகள், பிறகு கொடுத்து கெட்டதாக பேசுகிறது, சபிக்கிறது. இயேசு சீஷர்களுக்கு சொல்லுகிறாரு, இதுல கத்து கொடுக்கிறாரு, சாபம் விடாதீங்க, சபிக்காதீங்கன்னு சொல்றாரு. எப்படின்னா, லூக்கா 9வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. இயேசு எருசலேமுக்கு போவதற்கு முன்பதாக அவர் சமாரியா பட்டணத்துல அவருக்கு ஒரு இடம் ஆயத்தம் பண்ண வேண்டும். அப்ப சீஷர்கள் அங்க போய் அவருக்குன்னு சொல்லி ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும் போது அங்க இருக்கிறவர்கள் இயேசுவை வர வைக்கல, ஏன்னா அவர் எருசலேமுக்கு போகிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப சீஷர்கள்ல யாக்கோப்பும் யோவானும் ஜேம்ஸும் ஜானும் என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவரே, இந்த வானத்திலிருந்து அக்கினியை வர வைத்தது போல, எலியா செய்தது போல நாங்களும் அக்கினியை வர வைத்து இவங்களெல்லாம் எரிச்சிடவா அப்படின்றார். ஆண்டவர் திரும்பி அவங்க பாட்டு அதட்டினாரா? என்ன, ஏன்டா அப்படி யோசிக்கிறீங்க? அப்படி செய்யாதீங்களா, இது சரியில்லை. அதட்டினா. இயேசு சொல்லி இருக்கலாமே, வா, இவ்வளவு விசுவாசம் இருக்கா, அப்பா வெரி குட், அக்கினியை வர வச்சு அழிச்சு போடுங்கப்பா. அவங்க ஏதோ கோபம் வந்த பொழுது பேசினாங்க. இயேசுக்கு தெரிஞ்சு தப்பு, இது செய்யாதீங்க, கத்து கொடுத்தாங்க இயேசு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு அப்பா அம்மா என்ன செய்யறாங்க? சில வேளையில சபிக்கிறாங்க, சாபம் விடுறாங்க. வேண்டாம் வேண்டாம். இன்னைக்கு அப்பா அம்மா பிள்ளைய ஏசுறாங்க, ஏன் என் வயிற்றுல நீ பிறந்த, உன்னை ஏன் தான் நான் பெத்தணும், அப்படிலாம் பேசலாமா? உன்னை ஏன் தான் நான் பெத்தணும், பேசாம போய் சாவு, உயிரோட இருக்காது, நீ நல்லா வரைய மாட்ட, நீ வாழ்க்கையில் உயரவே மாட்டதா, நீ சரியா வரைய மாட்டதா. வாய் பேச்சு எப்படி இருக்கு பாருங்க, சபிக்கிற வார்த்தை. பிள்ளைங்க சில நேரத்துல அம்மா அப்பா கிட்ட என்ன பேசுறீங்க, நம்ம கவனமா இருக்கணும். நான் ஏன் தான் உங்க வயிற்றுல பிறந்தனும், அப்ப யார் வயிற்றுல பிறக்க போறோம்? சொல்றது, தாய் தகப்பனிடத்துல பேசுறது, அவங்கள சபிக்கிறது. வேத வசனம் சொல்லுறது, தாய் தகப்பனை நீ சபிக்காத, பெரிய ஆபத்து. அது சாபமான வார்த்தைகள், அது பேசவே கூடாது. அது ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடியதான வார்த்தைகள். தயவு செய்து நம்ம அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். பேச வேண்டாம். not curse anyone, யாரையும் சபிக்காதீங்க. ஒருவேளை நீங்க பேசுற நபர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நபரா இருந்தா அது உங்களுக்கு ஆபத்து. அதாவது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதுல ஒரு வார்த்தை உண்டு, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா இப்ப நீங்க தப்பான யாரையோ பார்த்து சபிச்சிட்டீங்க, ஒரு ஊழியக்காரரையோ இல்ல தேவ மனுஷனையோ பார்த்து நீங்க சபிச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட வாழ்க்கையில ஒரு ஆபத்து. ஏன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன?
உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சோ டோன்ட் அந்த அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டாம். கூடுமானால் மன்னிச்சிருங்க. இந்த கோவப்படுறது வேண்டாம். கோவப்பட்டாலும் ஒரு கண்ட்ரோல்ல இருங்க. வார்த்தை கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட கை கால ஆக்ஷன்ஸை கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. முடிவெடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. சினத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி கோவப்பட்டுக்கிறோம். அப்ப அந்த நேரத்துல ஜஸ்ட் சைலண்ட்ல ஒரு பெரிய வல்லம் இருக்குது. அமைதியா இருக்கிறதுல, பொறுத்து இருக்கிறதுல, பொறுமையா இருக்கிறதுல பெரிய வல்லம் இருக்கு. அந்த பொறுமையா இருக்குதான் இயேசு அநேக காரியத்தை செய்தார். பெரியமானவர்களே, இயேசுவை சிலுவையை அடிக்கிற அந்த காலகட்டத்துல இயேசு ஒரு வல்லமையில நிரம்பி தேவ தூதர்களை அனுப்பி அங்க இருக்கிறவர்கள்லாம் அழிக்க கூடுமானால் செய்திருக்கிறார். ரட்சிப்பு வந்திருக்காது. பெரியமானவர்களே, இயேசு சகித்து போனார். இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய ரட்சிப்பு உண்டாயிருக்கு. கோபத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் வேண்டாம். இறுதியில 32வது வசனம் சொல்லுகிறது, அதுக்கு 31ல கூக்குரலும் கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. கூக்குரலும் தூஷணமும், தூஷணம் என்று சொல்லி சொன்னால் ஸ்லாண்டர், ஒருத்தவங்களை குறித்து தப்பாக பேசுறது, காசிப் என்று சொல்லி சொல்லலாம். ஒருத்தவங்களை குறித்து தப்பாக பேசுறது, அவங்க கண் என்பதாக இல்லை, ஆனா அவங்களை குறித்து தப்பாக பேசுகிறது. நம்ம ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பதாக யோசிக்கணுமா? இங்கிலீஷ்ல திங்க், THINK, திங்க் அப்படின்னா திங்க் ஃபர்ஸ்ட், இஸ் இட் ட்ரூத்ஃபுல், உண்மையான்னு பார்க்கணும். அப்புறம் இஸ் இட் ஹெல்ப்ஃபுல், அது உதவியாக இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் இஸ் இட் இன்ஸ்பைரிங், அது ஊக்குவிக்கக்கூடிய காரியமான்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் இஸ் இட் நெசசரி, அது அவசியமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்புறம் கைண்ட், அது ஒரு ஒரு நல்ல விஷயமா, நலமான காரியமா சொல்லி பார்க்கணும். That's why think before talk. யாரை குறித்து பேசுறதுக்கு முன்ன, ஏதோ ஒரு சம்பவத்தை பேசுவதற்கு முன்ன அது அவசியமா எல்லாம் பார்க்கணும். பிறகுதான் நம்ம பேசணும். 32வது வசனம், ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். Forgive. ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆவியானவர் சந்தோஷமா உங்க மத்தியில் இருக்கும்போது அவர் அநேக காரியத்தை செய்ய முடியும். சந்தோஷப்படுத்துங்க. பிரியமானவர்களை, ஆவியானவர் உங்களுக்குள்ளார சந்தோஷமா வைத்து பிறகு நீங்க அவருக்கு ஒரு 2 நிமிஷம் ஒரு பாடலை படிச்சாலும் உங்க பக்கத்துல நின்று அந்த பாடலை ரொம்ப சந்தோஷமா அவர் ஏற்றுக்கொள்வார். ஆவியானவர் சந்தோஷப்படுத்தி நீங்க 2 நிமிஷம் ஒரு ஜெபத்தை செய்தாலும் அது அவர் ரொம்ப பிரியமான ஜெபமாக காணப்படும். தேவனை துக்கப்படுத்தி 2 மணி நேரம் ஜெபிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவனை துக்கப்படுத்தி 24 மணி நேரம் ஆராதிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா? அங்க பாருங்க, கசப்பு, வெறுப்பு, கோபம் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில எப்படி இருக்குது, எந்த லெவல்ல அதை வச்சிருக்கிறீங்க, அதை ஆராய்ந்து பார்க்கணும். ஆவியானவர் பிறகுதான் உங்க மத்தியில இடைப்படுவார். துக்கப்படுத்தி கொண்டு ஆவியானவர் வேணும் என்ன நடத்தணும், ஆவியானவர் பேசுறதை கேட்கணும், இதெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனா உங்க உள்ளத்தை பாருங்க, தூய்மை உள்ள ஒரு உள்ளம் வேணும். அதுக்கு உங்க பலத்துல நீங்க போக முடியாது. இந்த இயேசு வாழ்ந்தது போல உங்க பலத்துல நீங்க வாழ முடியாது. மன்னிக்கிறது, அன்பு செலுத்துறது, ஆவியானவர் வரணும், வரவைங்க வாழ்க்கையில. கேளுங்க, ஆவியானவரே உதவி செய்யும் என்று சொல்லி அவர் வந்தா எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். Amen. Do not grieve the Holy Spirit. கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. அப்பா, நீ போன உடனே இந்த ஆவியானவரை அனுப்பினேன். கர்த்தாவே, இந்த ஆவியானவர் ஆரம்பம் முதல் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிகிறோம்.
இதோ எங்களுக்குள்ளார் இந்த நாட்களில் ஆவியானவர் வேண்டும் வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே. இதோ துக்கப்படுத்தாதபடிக்கு ராஜா பிரியப்படுத்தக்கூடிய காரியங்கள் எங்கள் உள்ளத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. அன்பு சகலத்தையும் தாங்கும், விசுவாசிக்கும், நம்பும், சகிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே. இதோ அன்பினால நிரப்பப்படும் பொழுது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லும்படிய வசனம் சொல்லுகிறது. நிறைவான ஆவியானவர் எங்களுக்குள்ளார ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இந்த இருதயத்துல கசப்பு, வெறுப்பு, மன்னிக்க முடியாத தன்மை எல்லாம் ஆண்டவரே இதோ தூரமாக நாங்கள் வீசட்டும் ராஜா. தேவ பரிசுத்த ஆவின் தன்மை எங்களுக்குள்ளார வரட்டும் ஆண்டவரே. எஸ், change us according to your will, Lord. வழி நடத்தும் சமுத்திரம் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. உன்னதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பலன், அப்பொழுது உங்களுக்குள் இருக்கிற வண்ணாந்திரங்கள் வயல் நிலமாய் மாறும், பாழானவைகள் பயிர் நிலமாய் மாறும். எஸ், உங்களுக்குள் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும். இப்பொழுது தெய்வ பிரசன்னம் நீங்க இருக்கிற இடத்துல உங்க மேல இறங்கி வருகிறது. எஸ், நிறைவானவர், அந்த நிறைவானவர் இப்பொழுதே நம்மை நிரப்புகிறார். அவர் வந்தால் சூழ்நிலை மாறும், அவர் வந்தால் பலவீனங்கள் மாறி போகும். வியாதியோடு இருக்கிறீர்களா? இதை பாடும் பொழுதே தேவ சுகம் உங்க மேல இப்பொழுது இறங்கி வருகிறது. நிறைவே நிறைவே வாருமே, வாருமே, வாருமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே
ஆவியானவரே